பான்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல பிரகலாத் தன்னோட பொண்ணு ரிச்சா கூட வாழ்ந்து வந்தாரு. பிரகலாத் அந்த கிராமத்துல பான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரியா பிரகலாதுக்கு நேரா கௌரவுக்கும் ஒரு பான் கடை இருந்தது. ஆனா கௌரவ் தன்னோட பான்ல குட்காவையும் சேர்த்து கிராமத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த காரணத்தினால கிராமத்து ஜனங்களுக்கு குட்கா பான் சாப்பிட்றது வழக்கமா போயிடுச்சு. யாருமே இனிப்போ இல்லை சாதாரண பானும் வாங்கி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால பிரகலாதோட வியாபாரம் நஷ்டமாக ஆரம்பிச்சது. பிரகலாத் போய் கௌரவ் கிட்ட பேசவும் செஞ்சாரு. கௌரவ், நீ செய்யறது ரொம்ப தப்பு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக குட்கா பானை கூட வியாபாரம் பண்ற. நான் என்ன எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க சொல்றேன்னா என்ன? எல்லாரும் வாங்குறாங்க, நான் வியாபாரம் பண்றேன். அப்புறம் எது எனக்கு லாபத்தை கொடுக்குதோ அதை நான் வியாபாரம் பண்றேன். பிரகலாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவர் அந்த கிராமத்தோட ஒரு நல்ல குடிமகன். என்ன நடந்தாலும் சரி, அப்படியே அவர் பட்னியாக இருந்தாலும் அவர் என்றைக்கும் கிராமத்தில் குட்கா பான் வியாபாரம் பண்ண மாட்டார். ஆனால் அவர் மனசு உடைஞ்சு போயிட்டார். அன்னைக்கு அவர் பொண்ணு ரிச்சாவோட பிறந்த நாள். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு அவர் கையில் எதுவும் இல்லை. அவர் வீட்டுக்கு போனார். அங்கே ரிச்சா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்பா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். எனக்காக நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அம்மாடி, என்னை மன்னிச்சிடுமா. நான் உனக்காக பொம்மை வாங்கிட்டு வரலான்னு போனேன்னா, ஆனால் பொம்மைலாம் ரொம்ப விலையா இருக்குமா. அதனால நான் மார்க்கெட்ல இருந்து மோமோஸ் வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிட்றா கண்ணு. இதுக்கு முன்னாடி இதை நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. அப்புறம் கண்ணா, என்னை மன்னிச்சிடுமா. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மோமோஸை வாங்கிட்டு வந்ததுக்கு. ரிச்சா அந்த மோமோவை சாப்பிட போனா. அப்போதான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சாது வந்தாரு. அந்த சாது ரொம்ப ஒல்லியாவும் அப்புறம் சோர்ந்த நிலையில வீட்டு வாசல்ல எல்லார்கிட்டையும் சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குது. என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை. யாராவது ஏதாவது சாப்பிட கொடுங்க. பிரகலாத் வீட்டுக்கு வெளியில வந்தாரு. அப்புறம் சாது கிட்ட சொன்னாரு. சாது ஐயா, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி தரேன். சாது தண்ணி குடிக்கிறதுக்காக பிரகலாதோட வீட்டுக்கு போனாரு. பிரகலாத் அவருக்கு தண்ணியை கொடுத்தாரு. கண்ணா, உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா தயவு செஞ்சு எனக்கு கொடுப்பா. நான் பெரிய யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு யாருமே சாப்பிட்றதுக்கு உணவு தரல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சாது ஐயா. ஆனால் எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு கிடையாது. சாது ஐயா, சாது ஐயா, என்கிட்ட இந்த மோமோஸ் இருக்கு, இதை நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிடா கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. சாது அந்த மோமோஸை சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்குள்ள பலம் வந்தது. அப்புறம் அவர் பிரகலாத் கிட்ட சொன்னாரு. பிரகலாத், நீயும் உன்னுடைய பாசமான மகளும் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால இதுக்கு பதிலா நான் உனக்கு ஒன்று கொடுக்க விரும்புறேன். போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வா. பிரகலாத் அந்த சாது கிட்ட ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அந்த சாது பெட்டிக்கு மேலே கையை வச்சு ஒரு மந்திரத்தை சொன்னாரு. பிரகலாத் அந்த பாக்ஸை திறந்த உடனே அதுல ஒரு விதமான மசாலா வந்தது. எனக்கு தெரியும் பிரகலாத், நீ பான் வியாபாரம் பண்றேன்னு. இந்த மசாலாவை சாதாரண மசாலான்னு நினைக்காத. இது மாய அக்னி மசாலா. மோமோஸை நீ பானுடைய இலைகளா பயன்படுத்து. அப்புறம் பான் செய். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அதுல தூவி விடு. அந்த பான்ல அப்படி ஒரு நெருப்பு உருவாகும். இதை சாப்பிட்டா மனிதர்களுடைய வேதனை, வலி எல்லாமே போயிடும். சாது தன்னுடைய பையில இருந்து தங்க லாக்கெட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் இதையும் உங்ககிட்ட வச்சுக்க. நீ எப்பெல்லாம் இந்த வினோதமான பானை செய்றியோ அப்ப இதை உன் கழுத்துல மாட்டிக்கோ. இதை உன்னையும் உன்னுடைய குழந்தையும் 2 பேரையும் காப்பாத்தும். சாது ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இதெல்லாம் சொல்லிட்டு சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு. அப்புறம் மறுநாள் பிரகலாத் தன்னுடைய பானோட கடைக்கு போனாரு. மோமோஸ் ஃபயர் பான் வாங்குங்க. மோமோஸ் ஃபயர் பான். இந்த பானோட நெருப்பு உங்க வேதனை, வலி எல்லாத்தையும் எரிச்சிடும். அப்புறம் ஒரு புது ஆரம்பத்துக்கு இது உதவியா இருக்கும். வாங்க வாங்க, மோமோஸ் ஃபயர் பான் சாப்பிடுங்க. அப்பதான் அந்த வழியா ஒரு அம்மா போனாங்க. அவங்க மோமோஸ் ஃபயர் பானுங்கிறத கேட்டாங்க. மோமோஸை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன், பானை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆனா இந்த மோமோஸ் ஃபயர் பண்ண என்ன? அந்த அம்மா நேரா பிரகலாத் கிட்ட போனாங்க. அண்ணா, மோமோஸ் ஃபயர் பான் ஒன்று கொடுங்க பார்க்கலாம். இதோம்மா இப்பயே கொடுக்குறேன். நீங்க உங்க வாயை திறங்க போதும், நான் உங்களுக்கு பானை கொடுக்குறேன். பயப்படாதீங்க, இந்த பானுடைய நெருப்பு உங்களை எரிக்காது, ஆனா அது உங்களுக்கு உதவி தான் பண்ணும். பிரகலாத் தன்னுடைய கையில ஒரு மோமோஸை எடுத்தாரு. அதுக்குள்ள பான் பொருட்கள் எல்லாம் இருந்தது. அவரு அந்த பாக்ஸ்ல இருந்த மசாலாவை எடுத்து தூவின உடனே அந்த மோமோஸ்ல நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் உடனே அந்த மோமோஸ் ஃபயர் பண்ண பிரகலாத் அந்த அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அடேங்கப்பா, அந்த பான் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா சுவையா இருக்கு. எப்படி இருக்கு என்னுடைய இந்த புதுமையான மோமோஸ் ஃபயர் பான்? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்ட உடனே மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது பாருங்க. மெல்ல மெல்ல அந்த கிராமம் முழுக்க பிரகலாதோட மோமோஸ் ஃபயர் பான் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. எல்லாரும் கௌரவோட குட்கா பானை விட்டுட்டு பிரகலாத் கிட்ட மோமோஸ் ஃபயர் பான் சாப்பிட்றதுக்காக வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு கௌரவ் ரொம்ப கோவத்தோட பிரகலாதை பார்க்கறதுக்கு வந்தான். நீ என்ன பண்ணுற பிரகலாத்? இந்த மாதிரி பானெல்லாம் நீ எப்படி வியாபாரம் பண்ணுவ? உன்னால இப்போ என்கிட்ட யாருமே பான் வாங்குறது கிடையாது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த குட்கா பான் விற்கிறத விட்டுடுன்னு சொன்னேன்ல, ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கவே இல்லை. அப்புறம் இந்த கிராமமே உன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் நல்ல விஷயங்களை சாப்பிடும்போது அதுலேயும் உனக்கு கஷ்டமாக இருக்கா? இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நான் பணத்தை சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியல. அதுக்கு காரணம் நீ தான். இதுக்கான கணக்கை நான் தீக்காம விட மாட்டேன் பிரகலாத். இப்படி சொல்லிட்டு கௌரவ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்புறம் தன்னுடைய கடைக்கு போயிட்டு 2 ரவுடிங்களை வரவழைச்சான். ஆமாம், என்ன விஷயம்? எதுக்காக எங்களை இங்கே வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா கௌரவண்ண? என்னன்னுடா சொல்கிறேன். இப்போ மோமோஸ் ஃபயர் பான்னு மார்க்கெட்டில் வந்துடுச்சு. அது என்னுடைய தொழிலையே அழிச்சிடுச்சு. அதனால் உங்களுக்கு எங்களுடைய உதவி தேவையில்லை. இதில் என்ன விஷயம் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஆமாம், அதுதான் எனக்கு தெரியணும். சரி, இப்போவே அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம். 2 ரவுடிங்களும் பிரகலாத் கிட்ட போனாங்க. ஓய், எனக்கு ஒரு பான் கொடை. இதில் என்னதான் இருக்குன்னு நாங்களும் பார்க்குறோமே. இருங்க, இப்போவே கொடுக்குறேன். பிரகலாதுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அவங்க ரவுடிங்கன்னு. பிரகலாத் அவங்க 2 பேருக்கும் மோமோஸ் ஃபயர் பானை செஞ்சு அவங்க வாயில போட்டாரு. அடேங்கப்பா, இது நல்ல சுவையா இருக்கு. அதானே பார்த்தேன். இந்த கிராமத்து ஜனங்க இந்த மோமோஸ் ஃபயர் பானை இந்த அளவுக்கு எப்படி விரும்புறாங்க? அவங்க பானை சாப்பிடும்போது பிரகலாத் கிட்ட கேட்டாங்க, இந்த பானை செய்யறதுக்கான ரகசியம் என்னன்னு. பிரகலாதும் எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாம தன்னோட மசாலா பாக்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது அந்த மசாலாவை பான்ல தூவின உடனே அதுல உடனே நெருப்பு பத்த ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் அவங்க கௌரவ பார்க்கறதுக்காக திரும்பி போனாங்க. என்ன, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அந்த மோமோஸ் ஃபயர் பான்ல அப்படி என்னதான் போடுறாங்க? அவனுங்க எதையும் போடல. அவங்க கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல மாய மசாலா இருக்கு. அந்த மசாலாவை தூவின உடனே அந்த பான் ரொம்ப சுவையாயிடுது. அப்புறம் அதுல ஏற்படுற நெருப்பு எங்களை எதுவுமே பண்ணல, ஆனா ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ இதுதானா அந்த விஷயம்? உண்மையிலே இது நமக்கு நல்லதா போச்சு. நாம் அந்த பாக்ஸை திருடிடுவோம். நாம் அந்த மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் பண்ணுவோம், அதுவும் குட்கா போட்டு. அதனால நம்மளுடைய பான் அவனுடைய பானை விட சுவையாக மாறிடும். அப்புறம் பணமாக கொட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் 2 பேரும் இதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கும் நிறைய பணம் கொடுக்குறேன். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே வராது. சொல்லுங்க, எனக்கு உதவுறீங்களா? இப்படி இந்த அளவுக்கு பணம் கொடுத்தா யாருப்பா முடியாதுன்னு சொல்லுவாங்க? ஓகேப்பா. 3 பேரும் ராத்திரி ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி ஆன உடனே 3 பேரும் பிரகலாதோட கடைக்கு வெளியில போய் நின்னாங்க. ரொம்ப ஆர்வமாக மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தல்ல, இனிமே அந்த வியாபாரம் நீ எப்படி பண்ணுறன்னு நான் பார்க்குறேன். இனிமே மக்கள் என்கிட்டேருந்து தான் இந்த பானை வாங்கிட்டு போவாங்க. அந்த ரவுடிங்க பூட்டு திறக்கிறதுல ரொம்ப பிரபலமானவங்க. ஏன்னா அவங்க ரவுடி மட்டும் இல்ல, திருடனுங்களும் கூட.
கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த பூட்டை திறந்துட்டாங்க. அப்புறம் கௌரவ் அந்த பாக்ஸ தூக்கிட்டான். இனிமே நம்ம கிட்ட ஒரே பணமழை தான், கொட்டுன்னு கொட்டும். வாங்கடா போலாம். அப்படி யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கௌரவ் அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு போயிட்டான். மறுநாள் விடிஞ்சது. பிரகலாத் தன்னுடைய கடையை திறந்தாரு. அப்புறம் அவருடைய பாக்ஸ் அந்த இடத்துல காணோம். அப்புறம் இன்னொரு பக்கம் கௌரவும் தன்னுடைய பான் கடையில் மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய 2 ரவுடிகளும் அந்த கடைக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, என் கடையில் ரொம்ப ஃபேமஸான ஃபயர் மோமோஸை வந்து சாப்பிடுங்க. அப்போதான் அந்த வழியா ஒரு ஆள் வந்தாரு. அப்புறம் கௌரவ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏ கௌரவ், நீ கூட மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் பண்ணுறியா? ஆமாம், அதுவும் பிரகலாதை விட நல்லதா. என்னுடைய மோமோஸ் ஃபயர் பானை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அவனுடைய மோமோஸ் ஃபயர் பானை மறந்துடுவீங்க. அப்படின்னா எனக்கும் நீங்கள் ஒரு பானை கொடுங்களேன். இருங்க இப்போவே கொடுக்குறேன். கௌரவ் அந்த ஆளுக்கு மோமோஸ் ஃபயர் பான் கொடுக்கறதுக்காக அந்த பாக்ஸை திறந்த போது உடனே அவன் கடையில் நெருப்பு பிடிச்சிருச்சு. என்னுடைய கடை இல்லை இல்லை இல்லை. நெருப்பு பத்தினதும் பிரகலாத் கௌரவ் கிட்ட கிராமத்து ஜனங்க அப்புறம் தலைவர் ஐயாவை கூட்டிக்கிட்டு போனாரு. அட, இங்க கௌரவோட கடை ரொம்ப மோசமா எரிஞ்சு போச்சே. ஆமா, இந்த ரவுடிங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? தலைவரையா, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த பிரகலாதோட பாக்ஸை திருடுறதுக்கு கௌரவ் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, பணத்துக்காக இந்த மாதிரி யாடாகோடமான வேலையை பார்க்கறத நிறுத்துங்கன்னு. ஆனால் நீங்கள் அந்த பணத்துக்காக இவ்வளோ பைத்தியம் ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் திருடுறதுக்கும் இறங்கிட்டீங்களா? உங்கள் 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டே நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். போங்க, உங்களை நான் இந்த கிராமத்தில் பார்க்கவே கூடாது. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் சேர்ந்து அவங்க 3 பேரையும் கிராமத்தை விட்டே துரத்திட்டாங்க. மறுநாள் ஆச்சு. அப்புறம் பிரகலாத் மறுபடியும் மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.